மாமன் நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற படமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படம் வெளிவந்ததுல இருந்தே இந்த படம் எப்போ டிஜிட்டலா வெளிவரும் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா மே மாதமே இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஐ மீன் மே 16 இந்த படம் தியேட்டருக்கு வந்துச்சு. ஆகஸ்டே வந்துருச்சு. ஆனா இன்னும் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகல. இந்த படத்தோடைய ஓடிடி சேட்டலைட் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஓடிடிக்கு இந்த படத்தோடைய ரைட்ஸ் அவங்க வைக்க ட்ரை பண்ணதுனால ஜி5 கோவப்பட்டு, என்ன நீங்க எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டு எப்படி நீங்க மீதி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு இந்த படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏகப்பட்ட வாய்க்கா வரப்பு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஃபைனலா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த மாமன் திரைப்படம் ஜி5ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. மோஸ்ட்லி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் அஃபிஷியலாக வெளிவரவில்லை. தமிழ் மட்டும் இப்போதைக்கு ஆகஸ்ட் 8 நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சம்பவம் முடிஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அஃபிஷியலாக ஜி5ல எப்போ வரும், நான் ஜி5ல தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஜி5ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த மாமன் படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஃபேமிலியாக இந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆகஸ்ட் 8 ஜி5ல வரப்போகுது. ஜி5ல பாருங்க.